மண்ணின் மகிமை இருவட்டை வெளியிட்ட நாம் அடுத்து காணொளி இருவட்டை இப்போது வெளியீடு செய்ய இருக்கின்றோம். அந்த வெளியீட்டிலும் இங்கே எங்களது விருந்தினர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் மற்றும் ஐவிசி குழுமத்தின் பணிப்பாளர் கந்தையா பாஸ்கரன் சார் அவர்களையும் அன்பாக மீண்டும் இங்கே அரங்குக்கு அழைத்து நிற்கிறோம். அடுத்த காணொளி இருவட்டு இப்போது வெளியீடு செய்யப்படுகின்றது. கண்டாவளை ஊர் என்கின்ற இயக்குனர் கண்டாவளை ஊரான் தீபன் அவர்களது காணொளி இப்போது வெளிவருகிறது, பாடல் காணொளியாக. அதனைத் தொடர்ந்து இந்த பாடல்களை நாங்கள் கேட்கவிருக்கின்றோம். காணொளியாக காண்பதோடு பாடல்களையும் கேட்பதோடு எஸ்.டி. சாந்தன் இசைக்குழுவினரின் இன்னிசை கானங்கள் இடம்பெற காத்திருக்கிறது. கலைஞர்கள் மதிப்பளிப்பை தொடர்ந்து அந்த வகையிலே இப்போது எங்களது ஐபிசி குழுமத்தின் பணிப்பாளர் கந்தையா பாஸ்கரன் சார் அவர்கள் இப்போது மிக சிறப்பான முறையிலே இந்த இருவட்டை இங்கே வெளியீடு செய்கிறார். அதனை பெற்றுக்கொள்கிறார் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பார்ந்த சிவஞானம் ஸ்ரீதரன் சார் அவர்கள். உங்கள் ஊரினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் இந்த காணொளிக்குள் இங்கே பதிவாகி இருக்கிறது. இயக்குனர் கண்டாவளையூரான் தீபன் அவர்களது இயக்கத்திலே வெளிவருகிறது கண்டாவளை ஊர் என்கின்ற காணொளி பாடல். இதிலே நடித்தவர்கள் இப்போது அரங்கிலே இணைந்திருக்கிறார்கள். எங்கே உங்களது கலகோஷங்கள்? இந்த மண்ணின் கலைஞர்கள் உங்களுக்காக உங்கள் ஊர் சார்ந்த ஒரு பதிவை தந்திருக்கிறார்கள். என்ன பாடல்களுக்காக காத்திருக்கின்றோம், வெளியீடாகவே இருக்கிறது என யோசித்து விடாதீர்கள். ஏனெனில் இது உங்கள் மண் சார்ந்த ஒரு வெளியீடாக உங்கள் மகிமையை சொல்லுகின்ற ஒரு பதிவாக அமைந்திருக்கிறது. நன்றி நன்றி. இந்த இருவட்டை வெளியீடு செய்த எங்களுடைய கந்தையா பாஸ்கரன் சார் அவர்களுக்கும் அதனை பெற்றுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அந்த வகையில் கண்டாவளையூர் என்கின்ற அந்த காணொளி பாடலின் ஊடாக தமது திறமையை வெளிப்படுத்திய இயக்குனர் கண்டாவளையூரான் தீபன் அவர்களை அரங்கிற்கு அழைத்து நிற்கின்றோம். விருந்தினர்கள் தொடர்ந்தும் இங்கே அரங்கிலே எம்மோடு இணைந்திருந்து அந்த கலைஞர்களை மதிப்பளிக்க காத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கண்டாவளை ஊர் என்கின்ற மகுடம் தாங்கி வெளிவந்த காணொளி இருவட்டு இப்போது வெளியீடு செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து இப்போது கலைஞர்கள் இங்கே மதிப்பளிக்கப்படுகின்றார்கள். இந்த மதிப்பளிப்பு நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு நாம் துறையில் இப்பாடல் மூலம் முதல் அறிமுகமாகும் ஒருவராக இவரை நாம் அடையாளம் காணுகின்றோம். சமூக ஊடகங்களில் பிரபலமான இவர் இப்படத்தின் மூலம் இப்பாடல் காணொளியின் ஊடாக தன் திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். அவரை இவ்வரங்கிலே நாங்கள் தொடர்ந்து மதிப்பளிக்கின்றோம். அவரை தொடர்ந்து பிரதான நடிகை தர்ஷா ஜெகநாதன் தாட்சாயினி அவர்களை மதிப்பளிக்க காத்திருக்கின்றோம். நடிகை தர்ஷா பரதநாட்டிய ஆசிரியராக பணியாற்றும் இவர் பொம்மை என்ற திரைப்படத்தில் நடித்த இவர் பல அரங்குகளில் தன் ஆளுமையை வெளிப்படுத்தி பல்வேறு இலத்திரனியல் ஊடகங்கள், பத்திரிகைகள் போன்றவற்றின் இவற்றின் வரலாற்று தடங்கள் வருகை தந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பல்வேறு மதிப்பெண்களையும் இவர் பெற்றிருக்கின்றார். இந்தியாவிலேயே பரதத்திற்கான முதுமானி விருது, கலாவித்தகர் என்கின்ற தாயக விருது, கலையரசி விருது போன்றவற்றையும் இவர் பெற்றிருக்கின்றார். நடிகை தர்ஷா ஜெகநாதன் தாட்சாயினி அவர்கள்.